மீன் போடணும். ஏன்னா ஒரு சட்டி வேணும்னாங்க பயலுக, அரை சட்டி கூட குழம்பு இல்லையே. சரக்கு சரக்கு நம்ம மீன் வந்து இந்த செங்கண்ணின்னு சொல்லுவாங்க, சிகப்பு மீன். அந்த மீன் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு காலையில் சமைச்ச மீன் குழம்பு ரெடி. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டு. மீனானத்துக்கு தேவையான பொருட்கள், அதாவது 1 கிலோ கம்மியாக மீனானம் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 200 கிராம் வெங்காயம், ஒரு 20 பல் 15 பல் பூண்டு, 15 பச்சை மிளகா, தக்காளி, மாங்காய். தலைவர் என்ன சொன்னார்னா, தலைவர் எனக்கு காரம் சாரமாக வேணுனார். அதுக்காக தான் கொஞ்சம் கூடுதலான பச்சை மிளகா இருக்குது. ஓகேயா? இதோட கத்திரிக்காய் போட போகிறோம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு செய்ய போகிறோம். ஓகேயா? மீன் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கு. மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சிட்டோம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு பொதுவாக நான் என்னை பொறுத்தவரை நான் என்ன பண்ணுவேன்னா, மீனானத்தை நான் எப்போவுமே நல்ல நெல்லையும் செய்வேன். ஆனால் இப்போ என்ன நல்ல நெல்லை, அதனால் நார்மலான இந்த ரீஃபண்ட் ஆயிலில் செய்கிறேன். இதுலேயும் செய்யலாம், இருந்தாலும் நல்லெண்ணெய்க்கு இருக்கிற ஒரு பவர், மனம், சுவை, திடம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதில் வராது. வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய் ஊற்றியாச்சு. கரியானத்துக்கு எப்படி பட்டை கிராம்பு ஏலக்காய் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி மீனானத்துக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸு. அது என்னென்னா, 1 வெந்தயம். ஓகேயா? அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா சீரகம். இது 2 சம அளவு போடலாம், மீனானத்துக்கு நல்லாயிருக்கும். சீரகம் இது போட்ட கையோட அது கருக விடாமல் டக்குன்னு என்ன பண்ணணும், வெங்காயத்தை போட்டுடணும். கறி ஓட்டக்கூடாதாங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். சட்டி என்ன இந்த ஆட்டம் ஆடுது. நான் எப்போவுமே வெங்காயம் போட்டோன்னே 2 நிமிஷத்தில் கொஞ்சோண்டு கல் உப்பு போடுவேன். இது என்னுடைய சமையல். கண்டிப்பாக நான் வெங்காயம் போடையில் கொஞ்சம் லைட்டாக அவங்க வதங்கணுங்கிறதுக்காக கல் உப்பு போடுவேன். நான் எனக்கு பிடிக்கும். ஆமாம், கல் உப்பு போட்டு நல்லா நைஸாக வேக விடுறேன் வெங்காயத்தை. நல்லா நம்ம இதை எதுவுமே போடலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தா தெரியும். நல்லா வதங்கி சூப்பராக இருக்குது. என்ன சட்டி இந்த ஆட்டம் ஆடுது, ஓவர் ஆடுது. தம்பி பையில் என்ன பண்ணிவிட்டாங்க, சட்டிக்கு டேஸ்ட் இல்லாத சட்டியை கொடுத்துட்டாங்க. அதை உட்கார மாட்டேங்குது சரியாக. இந்த நேரத்தில் இதில் நம்ம எதுவுமே சேர்க்கலை, வெறும் வெங்காயம் மட்டும் அந்த எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்காங்க. 1/2 ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி சேர்க்க போகிறோம். நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. 1/2 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம். இது 2 மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எந்த பொடியும் சேர்க்கலை. இப்போ இவங்களை நல்லா எண்ணெயில் கிண்டணும். அழாத அப்பா. இப்போ கிண்டி விட்டு அந்த லைட்டாக வாசனை வரும், வேறு ஒன்றும் தேவையில்லை. கிண்டி விட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு மேலேயே பூண்டை போட போகிறோம். பூண்டு போட்டு அதை ஒரு கிண்டு. ஓகேயா? அதை ஒரு கிண்டு. அடுத்து பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா எதுக்கு இப்போ போடுறோம்னா, பச்சை மிளகா கீரையில் அப்படி தான் முழுசாக தான் போட்டுருக்கோம். பச்சை மிளகா நம்ம ஏன் முழுசாக போடுறோம்னா, அந்த பச்சை மிளகானுடைய அரோமா நமக்கு கிடைக்கும். அதை காரம் வந்து நார்மலாக இறங்கும் அப்படியே. இதை நம்ம அப்படியே வாயில் கூட கடிச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகா. ஓகே, ரொம்ப மசியாது இப்படி போட்டோம்னா. இப்போ இந்த நேரத்தில் லைட்டாக மூடி வச்சிடணும்.
டம்மு டும்முன்னு தெரிக்கிற பச்சை மிளகா வெடிக்கட்டும். லைட்டாக ஒரு கிண்டி போட்டு இப்போ அவங்கெல்லாம் பச்சை மிளகா லைட்டாக கலர் மாறணும். கலர் மாறையில் இப்போ என்ன ஒன்றுன்னா தக்காளியை நம்ம குண்டாக வெட்டி வச்சுருக்கோம். ஒவ்வொரு வெட்டுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது. மீனானம் இந்த ஆணங்களுக்கு இப்படி தான் வெட்டணும், குண்டாக ஸ்லைஸாக போடக்கூடாது. இப்போ தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு கிண்டி போட்டு அடுப்பு எவ்வளோ இருக்குன்னா அடுப்பு குறைந்த தீயில் தான் இருக்குது. அடுப்பு எப்படி இருக்குது? குறைந்த தீயில் இருக்குது அடுப்பு. அப்படியே இன்னொரு மூடி வச்சிடலாம். இதுக்கிடையில் என்னென்ன பொடி இதுக்கு இப்போ நம்ம போட போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம எப்போவுமே மீன் பொடின்னு தனியாக போட மாட்டோம். நம்ம ஸ்பெஷலாக அதுக்குன்னு காம்பினேஷன் உள்ள பொடி தான் வச்சுருப்போம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். ஓகேயா? 1/4 டீஸ்பூன் நம்ம போட்டோம். ஆல்ரெடி இங்கே 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோம். 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மிளகா பொடி 1, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஜீரகமும் சோமும் சேர்ந்தது ஒரு ஸ்பூனு. இது மட்டும்தான் நம்ம பொடின்னு போட போகிறோம். வேறு எந்த இதுவுமே நம்ம மீனானதுக்கு சேர்க்க மாட்டோம். ஓகேயா? இந்த பொடியில் நம்ம பொடின்னா இதுதான் மட்டும்தான் பொடி, வேறு ஒன்றும் இல்லை. இதோட சேர்த்துக்கும் கல் உப்பு, அவ்வளோதான். அப்படி தகன்னு இருக்கா? இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். ஆனால் அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்குது, ஃபுல்லாக வைக்கவே இல்லை. ஓகேயா? நீங்கள் அடுப்பை பெரும்பாலும் ஸ்லோவிலே நீங்கள் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மூடி வச்சிடலாம். ஓரளவு கரைஞ்சிட்டாங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா கலர் மாறிடுச்சு பாருங்கள். பச்சை மிளகா கலரும் மாறிடுச்சு. ஓகேயா? இப்படி இருக்கணும். இப்போ இதுதான் ஸ்டேஜ். ஓகே, டன். இந்த ஸ்டேஜுக்கு பேர் டன் ஸ்டேஜ். இந்த இடத்துல நம்ம பொடி போட போகிறோம். இப்போ பொடி போட போகிறோம். நம்ம எடுத்து வச்சு இந்த பொடிகள் எல்லாம் பொடியை போட்டாச்சு. பொடியை போட்டு ஒரு கிளாஸு அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம புளியை நான் சொல்லலை, புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணி ஒரு கிளாஸ் அதில் ஊற்றுறோம். ஊற்றி போட்டு இப்போ அப்படி லைட்டாக கிண்டுறோம். கிண்டி இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா வேக விடுறோம். மசாலாவை என்ன பண்ணுறோம்னா இந்த புளித்தண்ணியில் ஃபஸ்ட்டு வேக விடுறோம். மசாலாவை வெந்ததுக்கப்புறம் தான் புளித்தண்ணியை நம்ம ஊற்றுவோம். வேகட்டும். இவங்க நல்லா வெந்து இதுலேருந்து ஆயில் பிரியணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வேலை. மசாலாவில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தா தெரியும். இந்த நேரத்தில் கிண்டி விடணும். அடுப்பை கொஞ்சம் கூட வச்சுருக்கோம், அதனால் பக்கத்தில் நிற்கணும். எங்கேயும் ஓடிடக்கூடாது. கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இதில் சட்டி மேலே. ஓகேயா? இப்போ எண்ணெய் ஊற்றியெல்லாம் எப்படி வருதுன்னு. ஆனால் பொறுமையாக இருக்கணும். சமையல்காரனுக்கு ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருந்தால் தான் அதனுடைய டேஸ்ட்டு கிடைக்கும். எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துச்சா? இப்போ தான் நம்ம புளியை ஊற்றணும். புளி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கையில் தேன் மாதிரி இருக்கு பாருங்க. எப்படி புளியை இந்த நேரத்தில் தான் ஊற்றணும். வயலில் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே எனக்கு குழம்பு இந்த சட்டி நிறையா வேணும்னு அப்படின்னாங்க. இருக்கிறது தானே வரும், நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி தரேன்டா அப்படின்னேன். என்ன சட்டி அரை சட்டி கூட குழம்பு இல்லையே. இதில் என்ன பெரிய ப்ளஸ்னால், ஒரு ரகசியமான இன்க்ரீடியன்ஸ் ஒன்று இருக்குது. அது இந்த மீனான முடிஞ்சிட்டு கடைசியில் போடணும். அது என்ன கடைசியில் போட போகுதுன்னு வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இடையில சின்ன சின்ன டிப்ஸ் தருவேன். ஆமாம், நம்மளை மாங்காயும் போடுறதா சொல்லியிருந்தோம். மாங்காய் இருக்குது. மாங்காய் இந்த ஸ்டேஜில் போடக்கூடாது. கத்திரிக்காய் மட்டும் இந்த ஸ்டேஜில் போடணும்.
சும்மா வாசனைக்காக. முருங்கைக்காய் ரெடி பண்ணோம். முருங்கைக்காய் கிடைக்கல. ஆமாம், அதனால் முருங்கைக்காய் இல்லாமல் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு எளிமையான முறையில் ஒரு மீன் குழம்பு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வேகட்டும். இதில் அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறோம். ஆட்டத்தை தாங்க முடியல ஆட்டம். இந்த நேரத்தில் உப்பு பார்த்துட்டோம், புளி பார்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் மீன் போடணும். ஏன்னா ஒரு சட்டி வேணும்னாங்க பயலுக, அரை சட்டி கூட குழம்பு இல்லையே. சரக்கு நம்ம மீன் வந்து இந்த செங்கண்ணின்னு சொல்லுவாங்க, சிகப்பு மீன். அந்த மீன் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மீன் போடுது. இப்போ என்ன ஒன்றுனா அடுப்பை குறைச்சி வச்சிடணும். ஃபஸ்ட்டு மீன் போடையில் அடுப்பை குறைச்சிடணும். மீன் வந்து அப்படி கொட்டக்கூடாது. ஓகே, இதெல்லாம் டிப்ஸு. மீனை வந்து நம்ம கழுவி வச்சுருப்போம், பதன்னு கொட்டுவோம். அப்படி கொட்டக்கூடாது. மீன் 1 2 இப்படி ஒன்று ஒன்றாத்தையும் எடுத்து போடணும். இப்போ எடுத்து போட்டாச்சு. ஓகே, மீனை நம்ம நல்லா கழுவி வச்சுருந்தோம். இப்போ கழுவுன மீன் பார்த்தாலே தெரியும், பளபளன்னு இருக்குது மீன். இருக்கா? அதை போட்டு இந்த நேரத்தில் லைட்டாக ஒரு கிண்டு. அப்படி நீந்துறாங்கல்ல, இப்போ அப்படி நீந்த விட்டுறணும். அதில் கிண்டி புட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ அரை தீ ஏற்றணும். அதாவது கொஞ்சமாக ஃபயர் ஏற்றிக்கணும். இப்போ தீயை எத்தனை நிமிஷம்? ஒரு 3 நிமிஷம் தீயை ஏற்றிக்கணும். தீ ஏற்றி 3 நிமிஷம் கொதிக்கட்டும் தண்ணியில். மீன் போட்ட கையோட நம்ம மாங்காயும் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதில் போட்டுக்குவோம். மீனானா இறுதி கட்டத்துக்கு வந்துடுச்சு. இப்போ உப்பு புளி பார்த்துக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் தான் இன்னும் ஒரு ரகசிய இன்க்ரீடியன்ஸ் ஒன்று போடணும் உள்ளுக்குள்ளே. அது மட்டும் கடைசியாக போட்டுக்குவோம். ஓகேயா? இந்த நேரத்தில் மீனை போட்டு கிண்டக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு. இனி கரண்டி குழம்புக்குள்ளே போகக்கூடாது. இப்போ மீடியம் ஃபயரில் மீன் நீந்திக்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா மூடி எடுத்து ஒரு கொதி வந்துருச்சு. ஓகே, ஒரு கொதி வந்தவுடனே மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம். அடுப்பை ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு 10 நிமிஷம், 3 நிமிஷம் ஹை ஃபயரில் வச்சோம். ஒரு 10 நிமிஷம் பில்குல் ஓ மை காட், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் கரண்டி உள்ளே போடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமாம், கண்டிப்பாக கரண்டி உள்ளே போடக்கூடாது. ஓகேயா? கரண்டி உள்ளே போட்டிங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும். ஆனால் கரண்டி லைட்டாக போட்டு தான் ஆகணும். அது எப்படின்னா லைட்டாக, பில்குல் லைட்டு. இந்த கார்னர்லேருந்து வாங்க, இந்த கார்னர். ஓகேயா? மீன் வெந்துருச்சு. ஓகே, மீன் வெந்துருச்சு. இவ்வளோதான் நம்ம கிண்ணது. ஓகே, இதுக்கு மேலே கிண்டக்கூடாது. இந்த மாங்காய் மட்டும் வேகலை, கொஞ்சம் வேகட்டும். இப்போ மூடி வச்சுருவோம். அடுப்பு மிக மிக குறைந்த தீயில் இருக்குது. இப்போ தாளிப்புக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம், கருவேப்பிலை வச்சுருக்கோம். கருவேப்பிலை புரியுதா? எதுக்கு வச்சோம்னா கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலையை போட்டு ஒரு தாளிப்பு. ஓகே, டன். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு எதுவுமே போடக்கூடாது, வெறும் கருவேப்பிலை. இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். நான் சொன்னேன் ஒரு ரகசிய பொருள் ஒன்று போட போகிறோம்னு. இதுதான் அந்த ரகசிய பொருள். என்னென்னா வெல்லம் புளி கரைசல். அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. அதைத்தான் நம்ம போட போகிறோம். வெல்லத்தை போட்டாச்சு. வெல்லத்தை போட்டு லைட்டாக ஒரு சின்ன கிண்டு. ஓகேயா? சின்ன கிண்டு, அவ்வளோதான். கிண்டியாச்சு. கிண்டினதை மாங்காய் வெந்துருச்சு, கத்திரிக்காய் வெந்துருச்சு, மீன் வெந்துருச்சு, குழம்பு ஓவரால் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடியாக இருக்குது.
தாளிப்பு தூக்கி ஒரு கொட்டு, தாளிப்பு ஒரு கொட்டு. எளிமையான மீன் குழம்பு தயார். ஓகேயா? இனி இதை அப்படியே மூடி போட்டு மூடி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். முடிஞ்சு மீன் குழம்புடைய சாப்டரு முடிஞ்சிருச்சு. 2:30 மணி கரெக்டாக மீன் குழம்பு செஞ்சு வச்சாச்சு.